Thank God for giving me an opportunity to come here and to be with you to share the word. உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I really praise God for all the work the Lord is doing here. ஆண்டவர் இங்கு செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்காகவும் கிரியைக்காகவும் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். See the way the Lord is building His church here. இங்கு அவருடைய சபையை ஆண்டவர் கட்டுவதை நான் பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Definitely Lord's doing. இது நிச்சயமாக ஆண்டவருடைய ஒரு செயல்தான். May the Lord continue to do that here. ஆண்டவர் தொடர்ந்து அதை இங்கு செய்வாராக. And in all our churches. நம்முடைய எல்லா சபைகளையும் அவர் அப்படியாக கட்டுவாராக. So the Lord gave me a word to share today here, and I want to share it. I came here with that purpose. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு அவர் தந்திருக்கிறார். நான் அதை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் இன்று வந்திருக்கிறேன். The Lord loves us. The Lord loves us. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். He doesn't want any of us to go astray. நம்மில் ஒருவராகிலும் வழி விலகி போகும்படிக்கு அவர் விரும்புவதில்லை. See, we can have a wrong comfort. Oh, that I am part of a very good church. நான் ஒரு நல்ல சபையில் இருக்கிறேன் என்று சொல்லி நான் அதிலே ஒரு தவறான ஒரு கம்ஃபர்ட் நான் சொகுசாக இருந்து விட முடியும். In India, Indian Institute of Science is considered as one of the very good top institution. இந்தியாவிலே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்பது தலை சிறந்த ஒரு கல்லூரி எண்ணப்படுகிறது. Indian Institute of Technology, sorry, IIT. IIT, Indian Institute of Technology. If somebody gets an admission there, yeah, it's a great privilege. அங்கே யாருக்காவது ஒருவருக்கு அங்கே அட்மிஷன் கிடைத்தால் அது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். But if that person who got the admission there didn't study well, ஆனால் அங்கு அட்மிஷன் பெற்ற அந்த நபர் ஒழுங்காக படிக்கவில்லை என்றால், but was very proud about, oh, I got admission in IIT. எனக்கு ஐஐடியில் அட்மிஷன் கிடைத்து விட்டது என்று மட்டும் அவர் பெருமையாக இருந்தால், what is the use of it? அந்த அட்மிஷன் கிடைத்ததில் என்ன பிரயோஜனம்? He'll never be a successful person in life. அவர் வாழ்க்கையிலே அவர் வெற்றி பெற முடியாது. The same way for us also, each one of us. அதே போல தான் நம்ம ஒவ்வொருவருக்கும். And the danger for us who is part of very good churches, ஒரு நல்ல சபையிலே இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் என்னவென்றால், we can be a people who hold on to the form of godliness but not having the power of God. நாம் தேவனுடைய தேவ பக்திக்கு ஏற்ற ஒரு வேஷத்தை உடையவர்களாக இருந்து கொண்டு தேவ பலனை நாம் இழந்தவர்களாக இருக்க முடியும். 2 Timothy chapter 3 verse 5. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். Paul wrote to Timothy saying, there are people who will hold on to the form of godliness although they have denied its power. பவுல் தீமோத்தேயுவுக்கு இப்படி எழுதுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். What he says is from verse 2 is, 2ஆம் வசனத்திலிருந்து அவர் என்ன சொல்கிறார்? that one can be lovers of self, lovers of money, boastful, arrogant, revilers, disobedient to parents, ungrateful, unholy, unloving, irreconcilable, malicious gossips, without self-control, brutal, haters of good, treacherous, reckless, conceited, lovers of pleasure rather than lovers of God. He put a big list there. இங்கு ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார் 2ஆம் வசனத்திலிருந்து. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளையும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும்
தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள். See, he has put a big list here. இங்கு ஒரு பெரிய பட்டியலை இடுகிறார். So we can have any one of these or many of these character. இதிலே ஏதோ ஒரு குணாதிசயமோ அல்லது பல குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்க முடியும். But still we can show ourselves as a very godly person. இவைகள் இந்த குணாதிசயங்களை நாம் வைத்துக்கொண்டே நான் இன்னும் தேவபக்தி உள்ளவனை போல ஒரு வேஷத்தை நான் காட்ட முடியும். What Paul is saying is, people will have a form of godliness in public, but in private, in secret life, it will be entirely opposite. பொது வெளியிலே ஒரு தேவ பக்திக்குரிய ஒரு வாழ்க்கையின் வேஷத்தை உடையவர்களாக இருக்க முடியும். ஆனால் அந்தரங்கத்திலே முற்றிலும் முரண்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். They will not have, they will not seek the power of God to overcome sin. பாவத்தை மேற்கொள்வதற்காக தேவனுடைய வல்லமை அவர்கள் நாட மாட்டார்கள். That is, God is willing to give us His Holy Spirit power during the time of temptation to overcome it. But these people who want to show them in public as godly will not seek in private when they are tempted. That's what Paul is saying. ஆண்டவர் அவர்களுக்கு வல்லமை சோதனை நேரத்திலே வல்லமை தரும்படிக்கு அவர் விரும்புகிறார். ஆனால் இந்த ஜனங்களோ அந்த வல்லமை அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே சோதிக்கப்படும் பொழுது பெறுவதற்கு அவர்கள் நாடாமல் இருக்கிறார்கள். How do we know that? How do I know that I am not like that? நான் அப்படிப்பட்டவனா இல்லை என்பதை நான் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? How do you know that we have only the form of godliness but not having the power of God? எனக்கு தேவ பக்தியின் வேஷம் மட்டும்தான் இருக்கிறது, தேவனுடைய பலன் எனக்கு இல்லை என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Paul gave an answer in verse 9. 9ஆம் வசனத்திலே பவுல் இங்கே ஒரு பதிலை தருகிறார். He says, verse 9, they will not make further progress. 9ஆம் வசனத்திலே ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை, முன்னேறுவதில்லை. And their folly will be obvious to all. அவர்களுடைய வீழ்ச்சியானது எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இருக்கும். It means, God is merciful. ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். He shows long times of mercy to us. அவர் நீண்ட காலமாய் அவர் இரக்கத்தை நமக்கு தருகிறார். But one day God will expose such people. ஆனால் ஒரு நாளிலே அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் வெளியரங்கப்படுத்தி விடுவார். After showing a long time of mercy. நீண்ட நெடிய இரக்கத்தை காட்டின பிறகு how can I be protected from such things? அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட முடியுமா? Yes, when we accept the truth about ourselves, we can be protected. என்னை குறித்த உண்மையை சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் பாதுகாக்கப்பட முடியும். And we acknowledge our sin and repent before the Lord. என்னுடைய பாவத்தை நான் ஒத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக நான் மனம் திரும்பும்போது we can be protected. நாம் பாதுகாக்கப்பட முடியும். However spiritual we are, however we have known the Lord in our life, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கலாம். See, we should not forget one thing which Jeremiah the prophet said in Jeremiah 17. எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே அந்த தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. However spiritual we are, நாம் எவ்வளவு ஆவிக்குரியவர்களா வேண்டுமானாலும் இருக்கலாம். Verse 9. 9ஆம் வசனம். You shouldn't forget this. நாம் இதை ஒருபோதும் மறந்து போக கூடாது. The heart is more deceitful than all else and is desperately sick. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. He says the heart is more deceitful. இருதயம் மகா திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். That means, it will think what is not right as right. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சரியில்லாத ஒரு காரியத்தை அது சரிதான் என்று நம்முடைய மனது யோசிக்கும். It will make us to think when we are not so spiritual, it will make us to think that we are spiritual. நாம் ஆவிக்குரியவர்களாய் இல்லாத போது நான் ஆவிக்குரியவனாக தான் இருக்கிறேன் என்று என்னை யோசிக்க வைக்கும். Isn't it a fearful thing? எவ்வளவு ஒரு பயப்படக்கூடிய ஒரு காரியம். That doesn't mean that we have to live under unhealthy fear. அதனுடைய அர்த்தம் நான் ஒரு
தேவையற்ற சுகமில்லாத ஒரு பயத்திலே நான் வாழ வேண்டும் என்றல்ல. Because we have somebody who knows us in and out. ஏனென்றால் நம்மை உள்ளும் புறமுமாய் அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். Verse 10. 10ஆம் வசனம். I, the Lord, search the heart, I test the mind, even to give each man according to his ways, according to the results of his deed. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். 10ஆம் வசனம். This is our hope. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. So when you allow a heart to be tested, to be searched by the Lord, ஆகவே நாம் நம்முடைய இருதயம் சோதிக்கப்பட்டு ஆண்டவரால் ஆராயப்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். yeah, he will search our heart, he will test our mind. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்த்து நம்முடைய சிந்தையை அவர் பரிசோதிப்பார். And if we are willing to accept the truth about ourselves, நாம் நம்மை குறித்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்தால், and if you are willing to repent, நாம் மனந்திரும்ப மனதுள்ளவர்களாய் இருந்தால், he will guide us in an everlasting eternal way. ஆண்டவர் அந்த நித்தியமான வழியிலே அவர் நம்மை வழி நடத்துவார். Yeah, I'll be safe. We all will be safe then. நாம் அப்பொழுது நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க முடியும். Otherwise, we can be deceived and be destroyed spiritually. இல்லை என்றால் நான் வஞ்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் அழிந்து போக முடியும். I want to share today about Balaam. நான் இன்றைக்கு பிலேயாமை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The life of Balaam is a great warning to all of us. பிலேயாமுடைய வாழ்க்கை நம் அனைவருக்குமே ஒரு பெரிய எச்சரிப்பு. We can learn some valuable lessons from his life. நாம் அனைவருமே அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய ஒரு பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள Yeah, முடியும். the New Testament speaks about him a lot. புதிய ஏற்பாடு Quite a few times. புதிய ஏற்பாடு பல முறைகள் அவனை குறித்து பேசுகிறது. புதிய ஏற்பாட்டு Apostle Peter, he mentioned about the way of Balaam. பேதுரு ஆகிய அப்போஸ்தலன் பிலேயாமின் வழியை குறித்து அவர் பேசுகிறார். Our Lord Jesus Christ in Revelation spoke about the error of Balaam. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலேயாமின் தவறை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசுகிறார். Even Jude also, he spoke about the error of Balaam. யூதாவும் பிலேயாமின் வழியை குறித்து பேசுகிறார். Lord Jesus in Revelation 2 spoke about the teaching of Balaam. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து The wrong teaching of Balaam. பிலேயாமின் தவறான உபதேசங்களை குறித்து பேசுகிறார். Balaam is a picture of a false prophet. பிலேயாம் ஒரு கள்ள தீர்க்கதரிசியினுடைய அடையாளமா இருக்கிறார். Who loved the wages of unrighteousness. அநீதியின் கூலியை நேசித்த ஒரு மனிதனா இருக்கிறான். Who turned the grace of God into licentiousness. ஆண்டவருடைய கிருபையை காமவிகாரத்துக்கு எதுவாய் புரட்டுகிற ஒரு மனிதனா இருந்தான். Who put a stumbling block before God's people. தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு இடறல் கல்லை போட்ட ஒரு மனிதனா இருந்தான். His way is not the way of the cross. அவனுடைய வழி சிலுவையின் வழி அல்ல. It's not a narrow way that he walked. அவன் நடந்தது ஒரு நெருக்கமான இடுக்கமான வழி அல்ல. And we all know how he was deceived by his own heart. எப்படி அவன் தன்னுடைய சொந்த இருதயத்தினால் வஞ்சிக்கப்பட்டு போனான் என்று அறிந்திருக்கிறோம். We all know the story of Balaam. நாம் அனைவரும் பெரும்பாலும் அநேகர் பிலேயாமின் வழி கதையை நாம் அறிந்திருக்கிறோம். He's a man who had a fantastic relationship with God. அந்த மனிதன் தேவனோடு கூட நல்ல உறவிலே இருந்த ஒரு மனிதன் தான். Even though he is not a Hebrew man, அவன் ஒரு எபிரேனா இல்லாவிட்டாலும், he was not a descendant of Abraham. அவன் ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த ஒரு மனிதனாய் இல்லாவிட்டாலும், in fact he was living in a far away country. சொல்லப்போனால் அவன் வெகு தூரம் உள்ள வேற ஒரு தேசத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன். But we read, in Numbers chapter 22. ஆனால் நாம் அவனை குறித்து என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Quite a few times we read that God spoke to him. 2 முறைக்கு மேலாக ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். God spoke to him very often. அடிக்கடி ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறார். Verse 22:9. 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். It says God came to Balaam and spoke to him. தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து அவரிடத்திலே பேசுகிறார் என்று பார்க்கிறோம். Verse 20, God came to Balaam at night and spoke to him. 20ஆம் வசனத்திலே இரவிலே தேவன் பிலேயாம் இடத்திலே வந்து பேசுகிறார். And chapter 24 verse 4,
25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். He is a man who hears the oracle of, words of God, who sees the visions of God. அந்த அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய தரிசனத்தை அவன் காண்கிற ஒரு மனிதனா இருந்தான். And in verse 2 it says something even what many of the new covenant believers don't have. 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், புதிய உடன்படிக்கை விசுவாசிகளுக்கு கூட இல்லாத ஒரு குணாதிசயம் அவனிடத்தில் இருந்தது. It says verse 2, the spirit of God came upon him. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். He has seen the visions of God. அவன் தேவனுடைய தரிசனத்தை பார்த்த மனிதன். He spoke very zealous words. அவன் வைராக்கியமான வார்த்தைகளை ஆண்டவருக்காக பேசினான். He said, I am willing to die as a martyr. நான் இரத்த சாட்சியாக கூட மரிக்க நான் ஆயத்தம் என்று சொன்னான். We read that in chapter 23 verse 10. 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Last part. பின்பகுதி. Let me die the death of an upright. Let my end be like this. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்றான். What he is saying is, I am willing to die as a martyr for God, for truth. அவன் என்ன சொல்கிறான் என்றால், நான் ஆண்டவருக்காக ஒரு இரத்த சாட்சியாய் நான் சத்தியத்திற்காக மரிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். And he was so zealous in speaking only what God has told him to speak. Verse 12. 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் என் வாயில் அருள்நலதை சொல்வது மட்டுமே என் கடமை என்று வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். Must I not be careful to speak only what the Lord puts in my mouth? நான் கர்த்தர் என் வாயிலே அருள்நலதை மட்டுமே நான் பேசுவேன் என்று அவன் கவனமுள்ளவனாய் இருந்தான். He had such a fantastic relationship with God. ஆண்டவரோடு கூட இப்படி அற்புதமான ஒரு உறவுடைய மனிதனாய் இருந்தான். But what is the end of him? ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? We all know how he ended up. அவன் எப்படி முடிவடைந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். He died as an enemy of God. அவன் தேவனுடைய சத்துருவாய் அவன் மரித்து போனான். In his lifetime he prophesied many wonderful things. அவனுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதமான தீர்க்கதரிசனங்களை அவன் உரைத்தான். He even spoke about Jesus Christ. அவன் இயேசுவை குறித்து கூட அவன் பேசினான். It says in verse 24, chapter 24 verse 17. 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். I'll see him but not now, I behold him not near. A star shall come forth from Jacob, a scepter shall rise from Israel. அவரை காண்பேன், இப்பொழுதல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். In spite of all this, the sad thing is, he was a man who did not understand the heart of God. இவைகள் அனைத்திற்கும் மாறாக துரதிர்ஷ்டவசமாக அவன் தேவனுடைய இருதயத்தை பார்க்காத ஒரு மனிதனாக இருந்தான். And this is what I fear for me. நான் என்னை குறித்து பயப்படுகிற காரியம் இதுதான். From the lesson I learned from Balaam. பிலேயாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள பாடத்திலிருந்து. See, I can have revelations from God. You can have revelations from God. ஆண்டவரிடத்திலிருந்து நான் வெளிப்பாடுகளை பெற்றிருக்க முடியும். நீங்கள் ஆண்டவரிடத்தின் வெளிப்பாடை பெற முடியும். I can stand here and prophesy. நான் இங்கு நின்று நான் தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும். You can also exercise your gift in the church. நீங்களும் உங்களுடைய வரங்களை சபையில் பயன்படுத்த முடியும். But there is a possibility that I can do all these things without knowing the heart of God. ஆனால் ஒரு சாத்தியம் உண்டு, நான் இவை அனைத்தையும் தேவனுடைய இருதயத்தை அறியாதவனாய் நான் செய்ய முடியும். If I am so, I am walking in the way of Balaam. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் நான் இருந்தால் நான் பிலேயாமுடைய வழியிலே நடக்கிறவனாய் இருப்பேன். He said, am I able to speak? நான் verse 20 to 38, am I able to speak anything at all? The word that God puts in my mouth, that I shall speak. 22ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அப்பொழுது பிலேயாம் சொல்கிறான், ஏதாகிலும் சொல்லுகிறதுக்கு என்னாலே ஆகுமா? தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையே சொல்லுவேன். What a fantastic statement. எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கியம். When I started, I also said the same thing. நான் ஆரம்பிக்கும் பொழுது அதை தான் நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். I have that fear. We all should have the fear, my dear brothers and sisters. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்குமே இந்த பயம் இருக்க வேண்டும். எனக்கு அந்த பயம் இருக்க வேண்டும். Because he still ended up as an enemy of God. ஏனென்றால் இவ்வளவு செய்தும் அவன் தேவனுடைய சத்துருவாய் அவன் மரித்தான். You know why? ஏன் என்று தெரியுமா? Because he had some hidden sin in his life.
ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மறைவான ஒரு பாவம் இருந்தது. And the worst part is he was not willing to accept it ஆனால் or repent. அதில் மிகவும் மோசமான காரியம் என்னவென்றால் அதை ஏற்றுக்கொள்ளவோ மனம் திரும்பவோ அவன் மனதில்லாதவனா இருந்தான். But he had a great name in other places. ஆனால் மற்ற இடங்களிலே அவனுக்கு ஒரு பெரிய பெயர் இருந்தது. Even in other countries, he had such a great name. மற்ற தேசங்களில் கூட அவனுக்கு நல்ல பெயர் இருந்தது. Oh, when Balaam speaks, it will be a blessing. பிலேயாம் பேசும் பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கும். If he blesses a person, that person will be blessed. அவன் ஒரு நபரை ஆசீர்வதித்தால் அந்த நபர் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற பெயர் அவனுக்கு இருந்தது. That is a testimony of a king, foreign king. அதுதான் ஒரு புறஜாதியான ஒரு ராஜாவுக்கு பிலேயாம் மேல் உள்ள ஒரு சாட்சியா இருந்தது. That is a name he had around the countries around him. அவனை சுற்றி இருந்த தேசங்களிலே இப்படிப்பட்ட பெயர் தான் உடையவனா இருந்தான். It says, for I know that he whom you bless is blessed and he whom you curse is cursed. The second part. இரண்டாம் பகுதியிலே பார்க்கிறோம், நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ சபிக்கப்படுகிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். He had that authority, spiritual authority. அந்த ஆவிக்குரிய அதிகாரம் அவனுக்கு இருந்தது. But still his way is not right. ஆனாலும் அவனுடைய வழி சரியான வழியா இருக்கவில்லை. Why? ஏன்? Because his heart was not right. ஏனென்றால் அவனுடைய இருதயம் செம்மையாக இல்லை. He was erratic. He was erratic in his ways. அவன் தன்னுடைய வழியிலே தவறானவனா இருந்தான். What was his error? அவனுடைய தவறு என்ன? With all his spiritual gifts and spiritual experiences, அவனுடைய எல்லா ஆவிக்குரிய வரங்கள், எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களுக்கும் அப்பால், he is not willing to obey God's word. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு மனதில்லாதவனா இருந்தான். Obeying God's word is not important for him in spite of all the gifts that he had. அவனுடைய எல்லா வரங்கள் உடையவனா இருந்தான், அனுபவம் உடையவனா இருந்தான். ஆனாலும் அவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு முக்கியமா இல்லை. He had a desire for honor and money. அவனுக்கு பணத்தின் மேலும் honor, கணத்தின் மேலும் பணத்தின் மேலும் அவனுக்கு இருதயம் இருந்தது. He loved the honor of men. He loved money more than he loved God. தேவனை அதிகமாய் நேசிப்பதை காட்டிலும் ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை அதிகமாய் விரும்பினான், பணத்தை அதிகமாய் அவன் நேசித்தான். His religion is a religion of lips, not a religion of heart. அவனுடைய மதம் அது உதடுகளின் மதமாய் இருந்தது, அது இருதயத்தின் மார்க்கமாய் இருக்கவில்லை. It's not just religion of words. அது வெறும் வார்த்தைகளால் உடைய ஒரு மார்க்கம். And he was very blind to his own sin of loving money. அவன் தான் எவ்வளவு பணத்தை நேசிக்கிறான் என்ற பாவத்தை பார்க்க கூடாதபடிக்கு குருடனாய் இருந்தான். Peter says he loved the wages of unrighteousness. பேதுரு சொல்கிறார், அந்த அநீதியின் கூலியை அவன் நேசிக்கிறவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். So the story goes like this in Numbers 22. ஆக 22ஆம் அதிகாரத்தில் கதை எப்படி போகிறது? King Moab calls Balaam, மோவாப் ராஜா அவர் பிலேயாமை அழைக்கிறார், to curse the Israelites. இஸ்ரவேலர்களை சபிக்கும்படிக்கு அழைக்கிறார். Because Balak the king feared the Israelites. என்றால் இந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் பயந்தார். So he sent elders of Moab and higher officials of Moab with the feast, with money and gifts. ஆகவே மோவாபின் உயர் அதிகாரிகளை வெகுமதிகளோடு கூட அவர் அனுப்புகிறார். Chapter 22 verse 7. 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். The elders of Moab and the elders of Midian departed with the feast of divination in the hands, and they came to Balaam and repeated Balak's words to him. மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாம் இடத்தில் போனார்கள். And when those people came, you know what he did? Balaam did. இந்த ஜனங்கள் வந்த பொழுது பிலேயாம் என்ன செய்தா தெரியுமா? We read that in verse 8. 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். He did not give an answer immediately. அவர் உடனடியாக பதில் சொல்லவில்லை. He did not make a decision on his own. அவன் உடனடியாக சுயமாக தானாக ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. Verse 8. 8ஆம் வசனம். He said to them, spend the night here, I will bring word back to you as the Lord may speak to me.
அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். He prayed to the Lord, he spoke to the Lord. அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான், பேசினான். And God's reply was very clear in verse 12. ஆனால் 12ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை பதில் மிகவும் தெளிவாக இருந்தது. God said to Balaam, do not go with them, you shall not curse the people for they are blessed. அதுக்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். And the matter is closed now. இப்பொழுது அங்க காரியம் மேட்டர் முடிவுக்கு வந்து விட்டது. When God tells us something to obey, ஆண்டவர் கீழ்ப்படியும்படிக்கு ஒன்றை சொல்லும்போது, if you obey we are saved, then நாம் கீழ்ப்படிந்தால் நாம் பாதுகாப்பாக இருப்போம். God spoke to Noah only once. ஆண்டவர் நோவாவின் இடத்தில் ஒரே ஒரு முறை தான் பேசினார். He warned him only once. அவனை ஒரு முறை தான் எச்சரித்தார். He took God's word seriously. அவன் நோவா ஆண்டவருடைய வார்த்தையை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டான். That's the way, I and all of us should do. நம்ம ஒவ்வொருவரும் அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். When God speaks to me, I have to take it seriously. ஆண்டவர் என்னிடத்தில் பேசும் பொழுது நான் சீரியஸாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். Even when he speak it for the first time. முதல் முறை ஒரு முறை மட்டுமே பேசும் பொழுதே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். So God spoke to Balaam very clearly that you shouldn't go. ஆண்டவர் மிகவும் தெளிவாக பிலேயாம் இடத்திலே நீ போக கூடாது என்று சொன்னார். But next time we read in verse 15, Balak again sent leaders more numerous, more distinguished than the farmer, and promised lot of money also. 15ஆம் வசனத்திலே இன்னும் அதிகமான பிரபுக்களை, அதிகமான வெகுமதிகளை, பணத்தை இப்பொழுது ராஜா அனுப்புகிறார். With more riches, a promise of more riches. இன்னும் அதிகமாய் உனக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். Promises of more honor. அதிகமாய் உங்களை கனம் பண்ணுவேன். And Balaam was shaken. இதை கேட்டவுடன் பிலேயாம் ஆடி விடுகிறான். Yeah, he had a temptation. அவனுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. Temptation is not wrong. சோதனை என்பது தவறல்ல. But he was not honest about it. ஆனால் அவன் அந்த சோதனை குறித்து அவன் நேர்மையாக இருக்கவில்லை. He spoke, as if he is a very godly man. அவன் அங்கு எப்படி பேசுகிறான்? அவன் ஒரு தேவ பக்தி உள்ளவனை போல அங்கு பேசுகிறான். He spoke as if honor and money are not very important to him. Not at all important to him. Only what the Lord speaks, that is very important to me. அவன் எப்படி பேசுகிறான்? எனக்கு இந்த கணம், இந்த பணம் எல்லாம் எனக்கு முக்கியமல்ல, தேவன் என்ன பேசுகிறாரோ அதுதான் எனக்கு முக்கியம் என்ற தோரணை கொடுக்கிறான். Verse 18. 18ஆம் வசனம். Balaam replied to the servants of Balak, though Balak were to give me his house full of silver and gold, I could not do anything either small or great contrary to the command of the Lord my God. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. Then in verse 19, ஆனாலும் 19ஆம் வசனத்திலே he said, now please. ஆகிலும், in English it says, now please. ஆகிலும் கொஞ்சம் பொறுத்திருங்கள். Please. கொஞ்சம் பொறுத்திருங்கள். Please. I'll find out what else the Lord will speak to me. கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். God had already told him very clearly in verse 12, do not go with them. 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக அவங்களோட போகாதன்னு சொல்லிட்டார். And do not curse them. அவர்களை சபிக்க வேண்டாம். That was the end of the matter. அதான் காரியத்துடைய முடிவு. But he says he wanted to know what else the Lord will speak. இப்பொழுது ஆண்டவர் வேற ஏதாவது சொல்லுவாரா என்று அவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். There is a verse in the Bible, I don't know how many of us know that. வேதத்திலே இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. God is not a man that he should lie, nor a son of man that he should repent. ஆண்டவர் பொய் சொல்வதற்கு அவர் மனிதர் அல்ல, மனசாபப்படுவதற்கு அவர் மனம் திரும்புவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. மனம் திரும்புவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல என்ற வசனம். Do you know who said those words? யார் இந்த வசனத்தை சொன்னார் என்று தெரியுமா? If you have not heard me earlier, do you know who said this?
யார் இந்த இதை சொன்னார் தெரியுமா? Anyone? No. It's this very same Balaam who said this. இதே பிலேயாம் தான் அந்த வார்த்தையை சொன்ன மனிதன். You read that in 23 Numbers 23 verse 19. 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். He said he had a revelation, wonderful revelation, that God is not a man he should lie, nor a son of man that he should repent. He should change his mind. அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை பெற்ற மனிதன். பொய் சொல்ல 19ஆம் வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. He had this knowledge. இந்த ஒரு வெளிப்பாடு ஞானம் அவனுக்கு இருந்தது, அறிவு இருந்தது. But do you see the wickedness of your human heart? ஆனால் அந்த இருதயத்தின் மனிதனுடைய இருதயத்தின் அந்த கிறுக்குத்தனத்தை பார்க்கிறீர்களா? He knew that God will not change his decision. What he told earlier. ஆண்டவர் தம்முடைய தீர்மானத்தை மாற்றுகிற தேவன் அல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான். Now that is the wickedness of the human heart. He goes to God and said, what else? Let me please wait. What else the Lord will say to me? இப்பொழுது அவனுடைய கிறுக்கு புத்தியிலே ஆண்டவர் எப்படியாவது மாற்றி விடுவாரா, வேற எதுவும் சொல்லுவாரா என்று அவன் பேசுகிறான். Balaam had a hidden agenda. பிலேயாமுக்கு மறைவான ஒரு அஜெண்டா இருந்தது in his heart. தன்னுடைய இருதயத்திலே. And God saw that. ஆண்டவர் அதை பார்த்தார். Brothers and sisters, this is the danger that we all have. சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அபாயம் இதுதான். God says something to us personally. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே அவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். And we want to overlook it. Want to overlook it. நாம் அதை கண்டும் காணாதவர்களைப் போல இருக்க விரும்புகிறோம். And want to explore if there is any other way to achieve what I wanted to achieve. அதை எப்படியாவது அடைந்து கொள்வதற்கு வேற வாய்ப்பு சாத்தியங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று நான் Is there any other way by which I can fulfill my heart's desire? ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா, என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வழி இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன். That is the way of Balaam. அதுதான் பிலேயாமுடைய வழி. Any other way that we try to find apart from the way of the cross, சிலுவையின் வழி அல்லாமல் வேறு ஒரு வழியை நான் கண்டுபிடிக்க நான் முயற்சித்தால், that is the way of Balaam. அதுதான் பிலேயாமுடைய வழி. When God had told his will clearly, ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். and if told to us, அவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லி இருக்கிறார். and if you again try to find out what else, how can I fulfill my desire, ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்ன பிறகும் என்னுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதற்கு நான் வழிவகையை நான் பார்ப்பால், we are knocking the door of deception. நான் வஞ்சனையின் கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன். We are in a very great dangerous place. நாம் மிகவும் ஆபத்தான ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். When Balaam asked God again, பிலேயாம் ஆண்டவரை பார்த்து மீண்டுமாய் அவன் கேட்கும்போது, even after knowing what God's will very clearly, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை தெளிவாக அறிந்த பிறகும், when he asked God, what the answer he said? ஆண்டவரிடத்தில் அவன் மீண்டுமாய் போய் கேட்கும் பொழுது என்ன பதில் சொன்னார் தெரியுமா? The same God who said no, now he gives an entirely different answer. எந்த தேவன் நோ இல்லை என்று சொன்னாரோ இப்பொழுது அப்படியே மாறாக ஒரு பதிலை சொல்லுகிறார். Many years ago, I remember what Brother Victor shared in one of our youth meeting in Chennai. பல வருடங்களுக்கு முன்பதாக சென்னையிலே ஒரு யூத் மீட்டிங்ல பிரதர் விக்டர் ஷேர் பண்ணது காரியம் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. I have not forgotten it. நான் மறக்கவில்லை. In Ezekiel chapter 14. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். Ezekiel 14 verse. If you read verses 1 to 7, ஒன்றாம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தால், please go home and read it very carefully. வீட்டுக்கு சென்று நீங்கள் கவனமாக அதை படித்து பாருங்கள். Some people are coming to Ezekiel the prophet. சிலர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடத்திலே வருகிறார்கள். They already had some idols in their heart. அவருடைய இதயத்தில் ஏற்கனவே சில விக்கிரகங்கள் இருக்கிறது. They have already decided on a matter. And they already made a decision in something in their life. ஏற்கனவே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார்கள். ஏற்கனவே they already decided, this is how I am going to do.
இதை தான் நான் செய்ய போகிறேன் என்று தீர்மானம் எடுத்து விட்டார்கள். But these, elders, they came to the prophet and sitting very piously and asking, Ezekiel, please tell us what the Lord is trying to say to us. ஆனால் அவர்கள் ஏதோ பயபக்தியை உள்ளவர்களைப் போல எசேக்கியேலிடத்தில் வந்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் எசேக்கியேல் என்று கேட்கிறார்கள். The Lord said, they said, verse 1, they sat down before me. The elders of Israel came to me and sat down before me, and the word of the Lord came to me, saying, Son of man, these men have set up their idols in their heart and have put right before their faces the stumbling block of their iniquity. Should I be consulted by them at all? இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ? The Lord was telling the prophet. ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தில் பேசுகிறார். They already made a decision in the heart. தங்களுடைய இதயத்தில் ஏற்கனவே ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார்கள். But now they are coming as if they want to know what I am thinking. இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன் என்று கண்டுபிடிக்கிறது போல வந்து நிற்கிறார்கள். They want to know what is my will. என்னுடைய சித்தம் என்ன என்று கண்டுபிடிக்க விரும்புகிறது போல. They already made a decision. அவர்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்து விட்டார்கள். So you don't answer them. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ பதில் சொல்லாதே. That's not your business. அது உன்னுடைய சித்தம் அல்ல. The Lord said, I will answer them. I will answer them. ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு பதில் சொல்கிறேன். If any man of the house of Israel, verse 4, who sets up his idols in his heart, puts right before his face a stumbling block of his iniquity, and then comes to the prophet, I, the Lord, will be brought to give him an answer in the matter in the view of the multitude of his idols. ஆகையால் நீ அவர்களோடு பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரங்களை தன் இருதயத்தில் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரங்களின் திரட்சித்தக்காக உத்தரவு கொடுப்பேன். It says God will give an answer. God himself will give an answer according to the idols that you and I have in our hearts. நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கக்கூடிய விக்கிரங்களுக்கு ஏற்றதான ஒரு உத்தரவை தேவனே கொடுப்பார். Balaam, he went to God with an idol in his heart. பிலேயாம் தன்னுடைய இருதயத்திலே ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு தேவனிடத்தில் சென்றான். The Lord exactly gave him an answer according to the multitude of idols he had in his heart, and the Lord said, go with them. ஆண்டவர் அந்த திரளான விக்கிரகம் அவனுடைய இருதயத்தில் இருந்ததற்கு ஏற்றதான ஒரு பதிலை அவனுக்கு கொடுத்தார். நீ அதோடு கூட நீ போ என்று சொன்னார். If verse 20, Numbers 20 to 20, God came to Balaam at night and said to him, if the men have come to call you, rise up and go with them. என்னாகமம் 22:20 இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. But what was the Lord's response? ஆனால் ஆண்டவருடைய பதில் என்னவாக இருந்தது? What was in his heart? அவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது? Verse 22. 22 God was angry. தேவனுக்கு கோபம் உண்டது. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. When I know God's will in a matter very clearly, ஒரு காரியத்திலே தேவனுடைய சித்தம் என்ன என்பது நான் தெளிவாய் அறிந்த பின்னும், if I go to God and still persist, Lord give me this, we keep on nagging God. அது தெரிந்த பிறகும் நான் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே எனக்கு இதை தாரும் என்று நான் அவரை சச்சரித்துக் கொண்டே இருந்தால், He will give an answer according to the multitude of idols in my heart. நான் அப்படி தொந்தரவு செய்து கொண்டே இருந்தால் என்னுடைய விக்கிரகத்திற்கு ஏற்றபடியான ஒரு பதிலை அவர் தருவார். But he will not be happy, rather he will be very angry with me. ஆனால் அதை குறித்து அவர் சந்தோஷமா இருக்க மாட்டார், அதற்கு பதிலாக அவர் கோபமா இருப்பார். Love of money, love of honor, பண ஆசை, பணத்தின் மேல் உள்ள சிநேகம், கணத்தின் மேல் உள்ள சிநேகம், with all these things, with some hidden agenda, if I keep on asking the Lord for something, இவை எல்லாவற்றையும் இருதயத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தால், the Lord may give an answer exactly like he gave an answer to Balaam. He said, okay, go ahead. ஆண்டவர் பிலேயாமுக்கு என்ன பதிலை சொன்னாரோ அதே போன்ற பதிலை எனக்கு தருவார், நீ போ என்று சொல்லுவார்.
God will be completely displeased with me. ஆனாலோ ஆண்டவரோ முற்றிலுமாக என் மீது அவர் பிரியமில்லாதவராய் இருப்பார். I am choosing a broad way. That's a broad way. அதுதான் ஒரு விசாலமான வழி. Balaam was choosing the broad way. பிலேயாம் அந்த விசாலமான வழியை அவன் தெரிந்து கொண்டான். And the Lord in his mercy sent an angel to stop him from going in that broad way to destruction. ஆண்டவர் இரக்கமாக தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த விசாலமான பாதையிலே சென்று அழித்துக் கொள்வதை தடுக்கும்படிக்கு The angel of the Lord was standing there with his drawn sword. கர்த்தருடைய தூதனானவர் அங்கு ஒரு பெரிய பட்டயத்தோடு நிற்கிறார். The Lord was literally, bringing him to a narrow way. If you read the scriptures, நாம் அங்கு வாசித்தான் தெரியும். ஆண்டவர் அவனை எப்படியாகிலும் அந்த இடுக்கமான பாதைக்கு நேராக திருப்பிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார். trying to stopping him from going in the broad way. அந்த விசாலமான பாதையிலே செல்வதை அவனை தடுத்து நிறுத்த பார்க்கிறார். But you know what the Bible says in verse 27? 27ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Balaam was angry. பிலேயாம் கோபப்படுகிறான். Balaam was very angry. பிலேயாம் கோபப்படுகிறான். What a sad thing. எவ்வளவு துக்கமான விஷயம். The love of money, the love of honor has blinded his eyes. பண ஆசை, கணத்தின் மேல் உள்ள சிநேகம் அவனுடைய கண்களை குருடாக்கி விட்டது. Even blinded his eyes from what a donkey could see. He couldn't see. ஒரு கழுதையால் கூட பார்க்க முடிந்தது, அவனால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. And the donkey was trying to help him. The donkey was trying to help him from distraction. அந்த கழுதை அவனை அழிவிலிருந்து தப்புவிக்கும்படிக்கு அவனுக்கு உதவி செய்ய வருகிறது. But to Balaam it looked like as if the donkey is mocking him. ஆனால் பிலேயாமுக்கோ கழுதை இவனை நகைக்கிறது போல அவனுக்கு தோன்றினது. The angel of the Lord told Balaam again. கர்த்தருடைய தூதனானவர் மீண்டுமாய் பிலேயாமிடத்திலே பேசுகிறார். Verse 32. 32ஆம் வசனம். The Lord spoke to him again through an angel. கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி ஒரு பேசுகிறார். It says in verse 32, second part, behold, I have come out as an adversary because your way was contrary to me. உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். He said, I would have killed you but for the donkey. அந்த கழுதை இல்லாமல் இருந்திருந்தால் நான் உன்னை கொன்று போட்டிருப்பேன். Then he realized the danger. அப்பொழுது அதனுடைய ஆபத்தை அவன் உணர்ந்து கொள்கிறான். Verse 34. 34ஆம் வசனம். Balaam said to the angel of the Lord, oh, I have sinned. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறான். He said, I have sinned. நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்கிறான். But was it from his heart? அது அவனுடைய இதயத்திலிருந்து தான் அவன் சொல்கிறானா? It was a shallow repentance, not a true repentance. அது உண்மையான மனந்திரும்புதல் அல்ல, அது மேம்போக்கான ஒரு மனந்திரும்புதல். There is no godly grief in his repentance. அங்க தேவபக்திக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவனுக்கு இல்லை. His repentance was only in the lips. அவனுடைய மனந்திரும்புதல் வெறும் உதட்டிலே தான் இருந்தது. He says, I didn't know that you are standing against me. அவன் சொல்கிறான், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். It's like saying, Lord, I didn't realize that I have grieved you. அது எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரே நான் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று சொல்வதை போல. In Balaam's case, the grief was missing. பிலேயாமுடைய காரியத்திலே அந்த துக்கம் அது காணப்படாமல் இருந்தது. He was not willing to go back. அவன் திரும்பி செல்வதற்கு அவன் மனதில்லாமல் இருந்தான். He said, I have sinned. நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னான். I didn't know that you were standing in the way against me. Verse 34. நீங்கள் எனக்கு எதிராக நிற்கிறீர் என்பதை நான் நான் அறியாமல் இருந்தேன். But realize the shallow repentance. ஆனால் அந்த மேம்போக்கான மனந்திரும்புதலை பாருங்கள். He says, but now then if it displeases to you, I'll turn back. என்ன சொல்கிறான்? இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன். God spoke to him. ஆண்டவர் அவனிடத்திலே பேசிவிட்டார். Don't go. போகாது என்று சொன்னார். And the angel spoke to him. தூதர் அவனிடத்திலே பேசினார். Even the angel warned him. தூதன் அவனை எச்சரித்தான். And he says, I have sinned. நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்கிறான். But again he says, if it is displeasing to you, மீண்டுமாய் go back. மீண்டுமாய் இது உமக்கு துக்கத்தை கொண்டு வந்திருந்தால், விசனத்தை கொண்டு வந்திருந்தால் நான் திரும்பி போய் விடுகிறேன். The angel said,
Okay, now you go with them. Go. தூதர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ போ, அவங்களோட போய்விடு. Verse 35. 35ஆம் வசனம். Go with them. அவங்களோடய போய்டு. That was the end of Balaam. அதுதான் பிலேயாமினுடைய முடிவு. That's how it could be for me or for anyone who is not willing to repent radically. அப்படி காரியம் இப்படி தான் முடியும். நானோ நீங்களோ முழுமனதோடு வைராக்கியமாய் மனம் திரும்பாமல் போய்விட்டால். God will be merciful. He will give us time to repent. மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் இரக்கமாய் இருந்து அவர் கால அவகாசத்தை தருவார். But he will work within us. நமக்குள்ளாக அவர் கிரியை செய்வார். But if we harden our heart, ஆனால் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்தால், we have only a shallow repentance, ஒரு மேம்போக்கான மனம் திரும்புதல் மட்டும்தான் இருக்குமானால், that puts us in a very very dangerous place before God. அது தேவனுக்கு முன்பதாக ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு இடத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடும். In the Old Testament there is another person called King Ahab. பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு நபரை பார்க்கிறோம், ஆகாப் ராஜா என்ற ஒருத்தரை பார்க்கிறோம். God sent to him prophets 3 times. ஆண்டவர் அவனிடத்திலே 3 முறை தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். He sent 3 prophets. 3 தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். Even the mightiest prophet he sent. வேதத்திலே மிகவும் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை கூட அவனிடத்திலே அனுப்புகிறார். Elijah was one of the great prophet in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே எலியா தான் மிகவும் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். And God even sent him. அவனையும் கூட ஆண்டவர் அனுப்புகிறார். Even Elijah confronted him with the judgment of God. ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பை எலியா தீர்க்கதரிசி ஆகாபினிடத்தில் கொண்டு போனார். First when he heard about the judgment he trembled and humbled. ஆண்டவருடைய அந்த நியாயத்தீர்ப்பு கோபாக்கினையை குறித்து அவன் கேட்டும் பொழுது அவன் நடுங்கி அவன் தாழ்த்தினான். But it was only a shallow repentance. ஆனால் அது ஒரு மேம்போக்கான ஒரு மனம் திரும்புதலாய் தான் இருந்தது. He did not repent radically. அவன் வைராக்கியமாய் அவன் மனம் திரும்பவில்லை. He did not repent with the godly sorrow. அவன் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தோடு கூட அவன் மனம் திரும்பவில்லை. Rather Ahab saw the prophets of God as his enemies. அதற்கு மாறாக ஆகாப் ராஜா தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தன்னுடைய சத்துருக்களாக பார்த்தான். Those who warned Ahab saw them as his enemies. யாரெல்லாம் தன்னை எச்சரித்தார்களோ அவர்களை எல்லாம் சத்துருக்களாய் பார்க்கிறான். In 1 Kings chapter 21, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம், when Elijah met him and warned him, எலியா அவனை சந்தித்து எச்சரித்த போது, because he did a great sin, அவன் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டான். along with his wife, தன்னுடைய மனைவியோடு கூட சேர்ந்து he killed Naboth, அவன் நாபோத்தை கொன்று விட்டான் and took possession of his land, அவனுடைய நிலத்தை அபகரித்து கொண்டான். and God saw that, ஆண்டவர் அதை பார்த்தபோது and sent him a word of warning, ஆண்டவர் அவனிடத்திலே ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை a word of judgment, நியாயத்தீர்ப்பின் வார்த்தையை அனுப்பின போது, and when he was confronted, what he said in verse 20? தீர்க்கதரிசி அவனை பார்த்த பொழுது அவன் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். Have you found me, O my enemy? என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா? That is how Ahab saw a prophet, a God servant warning him. அப்படிதான் ஆகாப் ராஜா தேவனுடைய ஊழியர், தேவனுடைய தீர்க்கதரிசி தன்னை எச்சரித்த போது அவனை இப்படிதான் பார்க்கிறான். In 1 Kings chapter 22, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் verse 8, 8ஆம் வசனம், 22:8, 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். he spoke about there is another prophet, இங்கு இன்னொரு தீர்க்கதரிசி வருகிறார், மிகாயா என்ற தீர்க்கதரிசி. And this is Ahab's statement. இதுதான் அவனை குறித்த ஒரு வாக்கியம். The king of Israel said to Jehoshaphat, there is yet one man by whom we may inquire of the Lord, but I hate him. கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதுக்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, when the servants of God in the church, the authority God has placed over you in the church, when they correct you, what is your attitude? நமக்கு மேலாக ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், நமக்கு மேலாக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் வந்து நம்மை சரி செய்யும் பொழுது என்னுடைய பிரதிபலன் எப்படி இருக்கிறது? When they correct you, what is your attitude towards them? என்னை திருத்தும் பொழுது என்னுடைய பிரதிபுத்திரம் எப்படி இருக்கிறது? They do it for your good.
அவர்கள் நம்முடைய நன்மைக்காக தானே செய்கிறார்கள். Do you hate them? Do you despise them? அவர்களை வெறுக்கிறீர்களா? அவர்களை அசட்டை செய்கிறீர்களா? Oh, that's very dangerous, my dear brothers and sisters. அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் சகோதர God சகோதரிகளே. sent prophet after prophet to Ahab. ஆகாப் ராஜாவிற்கு தீர்க்கதரிசிக்கு மேல் தீர்க்கதரிசியை அனுப்பி கொண்டே இருந்தார். And when he refused to listen to the prophets again and again, அந்த தீர்க்கதரிசிக்கு செவி கொடுப்பதை அவன் செவி கொடுக்க மறுத்தபோது, when he refused to listen and repent, அவன் செவி கொடுத்து மனம் திரும்புவதற்கு அவன் மறுத்தபோது, you know what God did? ஆண்டவர் என்ன செய்தார்? You please go home and read chapter 21 Kings chapter 22. நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு சென்று 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். I don't have time to tell the whole story. அந்த முழு கதையையும் எனக்கு சொல்வதற்கு இப்பொழுது நேரமில்லை. But what the Lord did, we read that in verse 22 and 23. ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை நாம் 22 23 The Lord was not happy with Ahab. ஆகாபிடத்திலே ஆண்டவர் சந்தோஷமாக இல்லை. His repentance was shallow. அவனுடைய மனம் திரும்புதல் அது மேம்போக்கான ஒரு மனம் திரும்புதல். Now he is in a dire state. He has to face a war. இப்பொழுது ஒரு யுத்தத்தை அவன் சந்திக்க வேண்டும். And this is what the Lord said. ஆண்டவர் அப்பொழுது அவனிடத்தில் இதைதான் சொல்லுகிறார். It's Micaiah said in verse 19. 19ஆம் வசனத்திலே மிகாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். He is saying, hear the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேளும். I saw the Lord sitting on the throne and all the hosts of heaven standing by him on his right and his left. The Lord said, who will entice Ahab to go up and fall at Ramoth Gilead? கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கிளையாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். And verse 22. 22ஆம் வசனம். Verse 21. Then a spirit came forward and stood before the Lord and said, I will entice Ahab. 21ஆம் வசனத்திலே அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. And the Lord said to him, how? ஆண்டவர் எதினால் என்று கேட்கிறார். And he said, I will go out and be a deceiving spirit in the mouth of all his prophets. 22ஆம் வசனத்திலே அப்பொழுது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். Then God said, you are to entice him and also prevail. Go and do so. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். What are terrible words from the Lord. எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. We all know the words in 2 Thessalonians chapter 2. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனம் We heard very many times from our brother Zach. நாம் சகரியா அவர்களிடத்திலிருந்து இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். How God himself can deceive a person when he is not willing to accept the truth about himself. தன்னை குறித்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களிடத்தில் எப்படி அவர்களை தேவனே வஞ்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். Verse 11. 11ஆம் வசனம். 2 Thessalonians chapter 2 verse 11. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 10 and 11. 10-11. They did not receive the love of the truth so as to be saved. For this reason God will send them upon a deluding influence so that they will believe what is false. கெட்டுப்போவதற்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகியால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினுக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். So how do we take correction? ஆகவே நாம் திருத்துதலை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? See that as an anointing. அதை நாம் அபிஷேகமாய் பார்க்கிறோமா? That is what David said. தாவீது அப்படிதான் சொல்கிறார். In I think in Psalm 141:5. சங்கீதம் 141:5 பார்க்கிறோம். Psalm 141:5. 141ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Let the righteous smite me with kindness and reprove me. It's an oil upon the head. Do not let my head refuse it. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். அதை என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. In the parable of 10 virgins, 10 கன்னிகைகளினுடைய உவமையில் பார்க்கிறோம். they took the lamb but they did not take the oil.
அவர்கள் விளக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எண்ணெயை எடுத்துக்கொள்ளவில்லை. You heard the oil is a picture of the Holy Spirit. நாம் அந்த எண்ணெய் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று நாம் கேட்டிருக்கிறோம். But that oil could also be a word of correction from the leaders. அந்த எண்ணெய் தலைவரிடத்திலிருந்து கூட இருந்து வரக்கூடிய ஒரு கடந்து கொள்ளுதலாய் கூட இருக்கும். Ahab was not willing to accept that oil. ஆகாப் அந்த எண்ணெயை ஏற்றுக்கொள்ள அவன் விருப்பமில்லை. 5 virgins, they refused to take that oil. They don't want to take that oil. அந்த 5 கன்னிகைகளுக்கு அந்த எண்ணெயை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விருப்பமில்லை. And they missed அவர்கள் the bridegrooms and the dinner. அந்த மணவாளனையும் அந்த விருந்தையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். In the meantime, Ahab was enjoying all the earthly blessings. ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலங்களிலே சகலவித உலக ஆசீர்வாதங்களையும் அவன் அனுபவித்துக் கொண்டிருந்தான். Even if you read the history, there's a scripture, there were times of peace. நாம் வசனத்தில் நாம் பார்த்தால் அவனுடைய காலத்தில் கூட ஒரு சமாதான நாட்கள் இருந்தது. Maybe even during our times of disobedience, the Lord can give us promotion, the Lord can give us good increment, every earthly blessing the Lord can give you. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கீழ்ப்படியாத சமயங்களிலே ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தர முடியும், உலக பிரகாரமான ப்ரொமோஷன் மற்ற காரியங்களை அவர் நமக்கு தர முடியும். Our children can be doing very good in exams, in studies and get good admissions. நம்முடைய பிள்ளைகள் எக்ஸாம்லே நன்றாக மார்க் எடுத்து படிக்க முடியும், நல்ல அட்மிஷன் எல்லாம் கிடைக்கலாம். That doesn't mean God was pleased with us. ஆனால் அதனுடைய பொருள் தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார் என்பதல்ல. God was not pleased with Ahab, God was not pleased with Balaam. ஆண்டவர் பிலேயாம் இடத்திலே அவர் பிரியமா இல்லை, அவர் ஆகாபின் இடத்திலே அவர் பிரியமா இல்லை. You know the end of Balaam. நாம் பிலேயாமினுடைய முடிவை அறிந்திருக்கிறோம். When he disobeyed God, ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபோது he went to the elders. அவன் மூப்பர்களிடத்தை செல்கிறான். And elders of Moab, along with the elders of Moab and Midian. மோவாப் மற்றும் மீதியானின் மூப்பர்களிடத்தில் செல்கிறான். You are still having some wonderful ministry. அவனுக்கு இன்னும் அற்புதமான ஒரு ஊழியம் இருந்து கொண்டிருக்கிறது. You know, we read that even after that we read in the Numbers 24. என்னாகமம் 24 நாம் பார்க்கிறோம். He was sacrificing to God. ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்துகிறான். He was having visions of God. ஆண்டவருடைய தரிசனங்களை அவன் பார்க்கிறான். He was doing so many things. He was preaching powerfully. அவன் அநேக காரியங்களை அவன் பார்க்கிறான், அவன் வல்லமையாய் பிரசங்கிக்கிறான். God was still speaking to him. ஆண்டவர் அவனிடத்திலே பேசிக்கொண்டு தான் இருந்தார். But the sad words in chapter 24 verse 4. 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே verse 4. 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உள்ள the last part of it. பின்பகுதியில் நாம் பார்க்கிறோம். This is the biography of one sentence biography of Balaam. இதுதான் ஒரு வாக்கியத்தில் உள்ள பிலேயாமினுடைய சரித்திரம். He was falling down, yet his eyes uncovered. அவன் சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது he saw his eyes were opened, அவனுடைய கண்கள் திறந்திருந்தது, but he was falling down. ஆனால் அவன் விழுந்து கொண்டிருந்தான். What a sad thing. எவ்வளவு துக்கமான ஒரு விஷயம். We can understand no lot of truths. நாம் அநேக சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டிருக்க முடியும், அறிந்து கொண்டிருக்க முடியும். Our spiritual eyes can be opened. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்க முடியும். But still we can fall down. ஆனாலும் நாம் கீழே விழுந்து கொண்டிருக்க முடியும். We cannot serve two masters. நாம் இரண்டு எஜமான்களுக்கு நாம் சேவை செய்ய முடியாது. We cannot serve God and money. நாம் தேவனுக்கும் பணத்துக்கும் நாம் ஊழியம் செய்ய முடியாது. Towards the end, முடிவிலே God was angry with Balaam. பிலேயாம் மேல் தேவன் கோபமாக இருந்தார். He went after Balak. அவர் பாலாக் ராஜாவின் பின்னால் சென்றான். And Bible says Balak was also angry with Balaam. பாலாக் ராஜாவும் பிலேயாம் மேல் கோபமாக இருந்தான். He died a pathetic death. மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு மரணத்தை அவன் சிந்தித்தான். So two things we can learn from his life. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து இரண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். If I know what is God's will, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்திருந்தால், I must not ask God second time. நான் இரண்டாவது முறையாக நான் தேவனிடத்தில் நான் சென்று நான் கேட்க கூடாது. Lord, if I can I go against what you said earlier? ஆண்டவரே, நீர் முன்பு சொன்ன காரியத்திற்கு முரணாக நான் வேற ஒரு காரியத்தை செய்ய முடியுமா என்று கேட்க கூடாது. Second thing,
இரண்டாவது காரியம், our repentance should be genuine. நம்முடைய மனந்திரும்புதல் அது யதார்த்தமான உண்மையான மனந்திரும்புதலாக இருக்க Should be வேண்டும். with a godly sorrow. அது தேவனுக்கேற்ற துக்கத்தோடு கூட இருக்க வேண்டும். I pray that, Lord, I don't want to be deceived like Balaam was deceived. ஆண்டவரே, பிலேயாம் வஞ்சிக்கப்பட்டது போல நான் வஞ்சிக்கப்படக்கூடாது ஆண்டவரே என்று நான் ஜெபிக்கிறேன். I don't want to be deceived like Ahab. ஆண்டவரே, ஆகாப் வஞ்சிக்கப்பட்டது போல நான் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். None of us should be deceived by like Balaam and Ahab. நம்மில் ஒருவரும் பிலேயாமை போலவும் ஆகாபை போலவும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. Love money. Let us not love money. Let us not love honor of men. நாம் பணத்தை நேசிக்க வேண்டாம், நாம் ஜனங்களுடைய கணத்தை நாம் நேசிக்க வேண்டாம். But love the Lord. ஆனால் ஆண்டவரை நேசிப்போம். Lord, I want to love you. I want to do your will in my life. ஆண்டவரே, நான் நேசிக்க விரும்புகிறேன், உம்முடைய சித்தத்தையே நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்வோம். Today we have lot of privileges than Ahab and Balaam. அன்றைக்கு ஆகாப் மற்றும் பிலேயாமுக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு நமக்கு அநேக ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது. We have understood the love of God more than both of them. நாம் தேவனுடைய அன்பை அவர்கள் இருவரை காட்டிலும் அதிகமாய் நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். The Holy Spirit of God has been given to us to pour the love of God into our hearts. We have that privilege. நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பை ஊற்றும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது. Let us seek for the baptism of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்படும்படிக்கு நாம் நாடுவோம். So that we will love him. ஆகவே நாம் அவரை நேசிக்க முடியும். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Amen.